السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தன்னம்பிக்கை ஊட்டல், தன்னம்பிக்கையோடு வாழுதல் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் எதை இழந்தாலும் அவனால் வாழ முடியும். உயிரை இழந்தால் அவனால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதே போன்று இந்த உலகத்திலே சொத்து, சுகம், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அந்தஸ்து என்று நாம் நினைக்கக்கூடிய சம்பாத்தியம் என்று எதுவாக இருந்தாலும், எதை இழந்தாலும் கூட அவனால் நிற்க முடியும், இந்த தன்னம்பிக்கையை இழந்தாலே தவிர. ஒருவன் இனி முடியாது என்று நினைத்து விட்டால், தன்னம்பிக்கையை ஒருவன் இழந்து விட்டான் என்று சொன்னால், அது அவனது வீழ்ச்சிக்கான முதல் அஸ்திவாரம். அதாவது தன் நம்பிக்கை இழந்து விட்டான் என்று சொன்னால், தனது மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை, பிடிப்பை அவன் இழந்து விட்டால், அதோடு அவன் என்ன செய்வான்? அதுக்கு அடுத்ததாக அவனை சூழ எதுதான் இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி, ஒரு சூழல் இருந்தாலும், அவனது அந்த அதாவது வீழ்ச்சி என்பது நிச்சயமானது. எனவே தன்னம்பிக்கை என்கின்ற பகுதி சிகா பின் நஃப்ஸ், அரபில் சொல்வார்கள் சிகா பின் நஃப்ஸ் என்று சொல்லி, அதாவது தனது நிலைப்பாட்டில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பதுதான் ஒரு மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அத்திவாரமாக என்ன செய்யும்? அவனுக்கு அமையக்கூடிய ஒன்று. இந்த தன்னம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நாங்கள் இதிலே பேச வேண்டி இருக்கிறது. அதில் ஒன்று, எப்பொழுதும் தன்னம்பிக்கை என்றது தனித்த ஒரு விஷயம் அல்ல. தன்னம்பிக்கை என்றது தனித்த ஒரு விஷயம் அல்ல, ஏதோ ஒன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கும். தனது வாழ்க்கையோடு, தனது குடும்பத்தோடு, தனது பொருளாதாரத்தோடு, தனது சமூகத்தோடு, தனது மார்க்க ரீதியான நிலைப்பாடுகளோடு, தனது கொள்கைகளோடு, இதெல்லாம் என்ன செய்யும்? சம்பந்தப்பட்டிருக்கும். தனது தொழிலோடு, தனது அதாவது தீர்மானங்களோடு எல்லாம் இந்த தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டிருக்கும். எனவே தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாலும், எதன் காரணமாக அவனுக்கு தன்னம்பிக்கை வருகிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி? எதன் காரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், தன்னம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அந்த எடுத்து செல்லப்படுகின்ற விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கைக்கே பிரயோசனம் இருக்கும். அந்த அதாவது உறுதியான, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்வார்கள். அதுக்கு உறுதி எப்போ கிடைக்கும் அப்படி என்று சொன்னால், அதாவது தான் எடுத்த முடிவு சரியானதாக இருந்தால், தான் அதாவது நம்பியிருக்கக்கூடிய கொள்கை, தான் வாழக்கூடிய குடும்பம், தனது பிள்ளை, தனது தொழில், எல்லா விஷயத்திலும் சரி என்கின்ற ஒன்று இருந்தால்தான் இந்த தன்னம்பிக்கை என்ன செய்யும்? அவனை கொண்டு போய் உச்சகட்டமான இடத்திலே கொண்டு போய் அவனை வெற்றி பெற செய்யும். ஆனால் ஒருவர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார், ஆனால் சரியான விஷயங்களை கையிலே வைத்திருக்கிறார், அதுவும் முடிவு என்ன? தோல்வி. ஒருவர் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், பிழையான விஷயங்களை என்ன செய்கிறார்? கையிலே வைத்திருக்கிறார், முடிவு என்ன? தோல்வி. எனவே இந்த இரண்டு பகுதியும் இல்மும் அஸ்ஸிகா பின் நஃப்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை பற்றிய சரியான அறிவு, இரண்டாவது உள்ளத்திலே உள்ள தன்னம்பிக்கை, இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தை அவன் ஆள நினைத்தால் அந்த இடத்துக்கு கூட என்ன செய்யலாம்? அவனுக்கு போகலாம். அந்த அளவுக்கு அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருந்தால். தன்னம்பிக்கை என்பதும் அறிவு என்பதும் எல்லோருக்கும் சரிசமமான அளவில் என்ன செய்யாது? கிடைக்காது. அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு மன உறுதியை என்ன செய்வான்? அதிகமாக கொடுப்பான். நாடியவர்களுக்கு மன உறுதியை குறைவாக கொடுப்பான்.
நாடியவர்களுக்கு அறிவை என்ன செய்வான்? அதிகமாக கொடுப்பான். நாடியவர்களுக்கு அறிவை என்ன செஞ்சிருவான்? குறைச்சிருவான். சிலர் தன்னம்பிக்கையில் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் அறியாமையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் அறிவிலே மிகவும் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு வேலையும் அந்த ஆள் செஞ்சுக்கல மாட்டான். சாதாரண ஒரு ஆள் செய்கிற வேலையை கூட என்ன செய்ய மாட்டார்? செய்து கொள்ள மாட்டார். எனவே இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்ற பகுதியும், எதை பற்றி அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்கின்ற பகுதியும் வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி. சில சின்ன 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 இடங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் கணக்கெடுக்காமல் பெரிய பெரிய விஷயத்திலெல்லாம் நாம் என்ன செய்வோம்? கவனம் செலுத்தி கொண்டிருப்போம். ஆனால் அந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகாமல் போவதற்கு காரணமே இது போன்ற நாங்கள் சிறிய 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 முக்கியமான அடிப்படைகளை நாங்கள் தெரியாமல் இருந்து கொள்வது. இதை தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் தன்னம்பிக்கை வாழ்க்கையுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம தெரிந்து விட்டோம் என்றால், அதுக்கு அறிவும் மிக முக்கியம் என்பதை நம்ம தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் அடுத்து நம்ம செய்ய போறதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை தான் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நாடிட்டானா என்ன செஞ்சிடும்? அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்று நீங்கள் அப்படி பிரதானப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுல முதல் அம்சமே என்ன தெரியுமா? தன்னை பற்றி அவன் செய்கின்ற தவறான மதிப்பீடுகள். தன்னை பற்றி அவன் செய்து கொள்கின்ற தவறான மதிப்பீடுகள். ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் தனியாக பேசுறது அதை வச்சு தான். தன்னை பற்றி வச்ச முடிவு வச்சு தான் தனியாக பேசு. கண்ணாடியை பார்த்து நீ பேசிக்கிறது, நீ நல்லா அழகாகிறாடா அப்படின்னு சொல்லி என்னது தனியாக பேசிக்கிற. எல்லாருக்கும் முன்கால பேச மாட்டோம். ஏன்? உங்களுக்குள்ள நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் என்ன செய்றீங்க? அங்கே பேசுறீங்க. அதை மற்றவன் நம்ப மாட்டானதுனால அவனுக்கு முன்கால என்ன செய்யறது இல்லை, பேசுவது கிடையாது. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஒரு மனிதன் தனியே இருக்கிற நேரத்தில் பிரதிபலிக்கும். தன்னை பற்றி அவன் யோசிப்பது, தன்னை பற்றி அதாவது அவன் நினைத்துக் கொள்வதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் எப்பொழுது இந்த நீங்கள் உள்ளத்தில் வந்து இந்த அளவுக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் கோளாறு வரும் தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். ஒரு பெண்மணி ஒரு கடைக்கு போய் இந்த பெட் வாங்குவாங்களே, பூனை செல்ல பிராணிகள் வாங்குவாங்களே, அப்படி வாங்குறதுக்கு போகுது. போன நேரத்தில் இவ கொண்டு போன $2 கொண்டு போகிறாங்கன்னு வைங்க. ஒரு பூனைக்கு வந்து $4. அதனால் வந்து இவ கொண்டு போன $2 என்ன செய்ய முடியாது, அதை வாங்க முடியாது. அப்போ பார்த்துட்டு எனக்கு எப்படியாவது ஒரு பூனை வேணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தாக்கி ஒரு பூனை, இந்த பூனை வந்து கால் என்ன செய்யாது, ஒழுங்காக நடக்காது, கால் ஒழுங்காக நடக்காது. வேணும்னா இதை என்ன செய்யுங்க, $2 என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, 2 வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை 2 வச்சுக்கோங்க, நான் வாரேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எப்படியோ தேடி இன்னொரு $2 என்ன செய்யுது, எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து நாங்கள் $4 அப்படின்னா நல்ல ஒரு பூனையை உனக்கு என்ன செய்யலாம், வாங்கிட்டு போகலாம். இடையில எனக்கு அந்த பூனை தான் என்ன எனக்கு தேவைன்றான். ஏமா இவ்வளோ அதாவது பணம் கொடுத்து இந்த ஒரு பூனையை நீங்கள் வாங்கிட்டு போகணுமான்னு அவர் திருப்பி கேட்குறார். பூனையை வாங்கிட்டு அந்த பெண்மணி அந்த சின்ன பிள்ளை அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி கடைக்காரரை அழைச்சி தனது ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டுறாங்க காலை. அந்த பிள்ளையும் நொண்டி, அந்த பிள்ளையும் ஒரு நொண்டியான ஒரு பிள்ளை. தனக்கு பெருமதி $4 தான், மற்றது மாதிரி $2 என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது என்று பணம் கொடுக்கிற நேரத்திலையும் தனது பெருமானத்தை அளந்து கொடுத்தா பாருங்க, அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கிறோம். அந்த புள்ள அது $4 கொடுத்து, அதாவது $2 தான் வாங்க வந்தது விலை குறைச்சி. ஆனால் தனது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்ட உடனே $4 தான் என்ன செய்யணும், அதை வாங்கணும்னு முடிவெடுத்து அந்த $4 கொடுத்துட்டு அதை எடுக்கிறாங்களே, அதில் அர்த்தம் இது நம்ம சில பொழுதுகளில் சில புரிந்து கொள்வதில்லை. இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், எப்படி சீப்பாக கிடைச்சாலும் நான் எடுப்பேன் என்று நினைக்கக்கூடியவர்களால் தன்னம்பிக்கையை பாதுகாக்க முடியாது. தன்னம்பிக்கையை பாதுகாக்க முடியாது. நீ எப்படி உன்னை எதிர்பார்க்கிறாயோ அப்படித்தான் உன்னை போல ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்க பழகினால்தான் அதில் தன்னம்பிக்கை என்ன செய்யும், வளரும். எனக்கு எப்படி இருக்கணும், எனது நிலையில் நான் எப்படி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், நான் எனது பார்வை எப்படி இருக்க நம்ம நினைக்கிறோமோ, மற்றவர்கள் எப்படி என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே அடிப்படையில் நாங்கள் இன்னொருவரை ட்ரீட் பண்ணுகின்ற அந்த நிலைமை எங்கள் தன்னம்பிக்கை என்ன செய்யும், எங்களுக்கு வளர்க்கும். ஆனால் தன்னம்பிக்கையோடு பேசுகின்ற எத்தனையோ பேர் தனது தரத்திலே உள்ளவர்களை, தன்னை போன்று உள்ளவர்களை குறைத்து பார்க்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பழகி இருக்கிறார்கள். இது என்ன செய்யும் தெரியுமா, தன்னை பற்றிய மதிப்பீடையும் குறைக்கும்.
நீங்கள் தான் அந்த மதிப்பு தானே கொடுக்குறீங்க, இன்னொருவருக்கு அந்த மதிப்பு தான் கொடுக்குறீங்க. எனவே அதை அப்படி திருப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்கு தரக்கூடியதும் அதுதான், அல்லது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதும் அதுதான். உங்களை ஒரு பெருமானமான ஒன்றை கண்டால் அதற்குரிய பெருமதியை கொடுத்து பழகினீங்க என்று சொன்னால்தான் தன்னம்பிக்கை என்ன செய்யும், மிளிரும். அப்போ அந்த புள்ள என்ன நினைச்சேன்னு சொன்னால், இல்லை முடியும், நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன உதாரணம் ஒரு பெரிய ஒரு படிப்பினை எங்களுக்கு என்ன செய்து கொடுக்கிறது. எனவே ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னம்பிக்கை என்கின்ற விஷயம், இப்போ அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஈமான் என்ற பகுதி உனக்கு எப்போ ஏற்படும் அப்படி என்று சொன்னால், நீ உனக்கு என்ன நடக்கணுமோ, நீ என்னையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதுபோல தன் சகோதரனுக்கும் விரும்பினால்தான் ஈமானே உனக்கு என்ன செய்து, நம்பிக்கையே உனக்கு பூரணமாகுது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இறைவனை பற்றிய நம்பிக்கை பூரணமாவது, இறைவனை பற்றிய நம்பிக்கை தெளிவாவது எதில் இருக்குது? தனக்குரிய மரியாதை தன் சகோதரனுக்கு என்ன செய்வது, கொடுப்பது. தனக்குரிய மரியாதையை தன் சகோதரனுக்கு கொடுப்பது. அப்போ இந்த சிகா பின் நஃப்ஸ், உள்ளத்துடைய அந்த கான்ஃபிடன்ஸை, அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் எங்களுக்கு செய்கின்ற அதே மதிப்பீட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அதே மதிப்பீட்டை மற்றவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். என் சமூகத்துக்கு கொடுக்கின்ற அதே மதிப்பீட்டை அடுத்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுக்க பழகினோம் என்று சொன்னால் நம்மளை என்ன செய்யும், அது ஒரு மிகப்பெரிய உள நம்பிக்கையோடு எங்களை வைத்திருக்கும். இது ஒரு பகுதி. இரண்டாவது, தன்னம்பிக்கையுடைய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அறிவு என்கின்ற ஒரு பகுதி. இந்த அறிவுக்கு தன்னம்பிக்கைக்கு ஒரு சம்பந்தம், மிக முக்கிய சம்பந்தம் இருக்கிறது. அறியாமை என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால், எங்களது தன்னம்பிக்கை குறைக்கும். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்ல நேரத்தில் சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. தன் சமுதாயத்தை ஃபிரௌன் மிகவும் தரம் தாழ்த்தி பார்த்தான், குறைத்து பேசினான். உடனே அவர்கள் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். நீங்க இதுக்கு விளக்கம் நீங்க தான் சொல்லணும். என்ன? தனது சமுதாயத்தை குறைத்து பார்த்தார்கள், உடனே அந்த மக்கள் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். நாம் இந்த வசனத்தை எப்படி எதிர்பார்ப்போம் தெரியுமா? அந்த சமுதாயத்தை ஃபிரௌன் பாராட்டி பேசினான், உடனே அந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள், வழிபட்டார்கள். நம்மளுக்கு அர்த்தம் தெளிவாக நேரடியாக விளங்குது. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு. தன் சமுதாயத்தை ஃபிரௌன் என்ன செஞ்சான், இரண்டாம் தரமாக பார்த்தான், கீழே பார்த்தான், மதிக்காம பார்த்தான். உடனே அவர்கள் ஃபிரௌனுக்கு என்ன செய்தார்கள், வழிபட்டார்கள். அது எப்படி தன்னம்பிக்கை இல்லாம போச்சு? அதாவது அவர்களுக்கு தன்னம்பிக்கை எப்படி இல்லாம போகுது? இஸ்திக்ஃபாஃப் பில் கௌம். ஃபிரௌன் அவங்களை கேவலமா பேசினா ரோசம் வெட்டவே வேணும், உடனே வழிபட்டாங்கன்னு வருது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மனிதன் அறிவில்லாமல் இருக்கிற நேரத்தில், எனக்கு சின்ன ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டாக நீங்கள் சவுதி அரேபியா இறங்குறீங்க, சரியா? இகாமாவுக்கு 2 மாதம் ஆகும்னு வைங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறார் ரூமில். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, உங்களோட உள்ளத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மெடிக்கல் செக்கப் இருக்குது, எம்பசியுடைய வேலைகள் இருக்குது, அது இது எத்தனையோ வேலை இருக்குன்னு வைங்களேன். இது அது தெரியாத உங்களுக்கு என்ன செய்யும்டா, பக்கத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற பெரிய ஆறுதலாக இருக்கும். அக்காமா எந்த இப்போ கிடச்சிரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது ஒரு 2 மாதத்தில் கிடச்சிரும் அப்படின்னு. இங்கேயே இந்த மெடிக்கல் இது இங்கேயே இருக்குதா, நாங்கள் தமாம் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பீங்க. அவர் உங்களோட கேள்விக்கு காலம் ஃபுல்லாக இந்த இக்காமா கிடைக்கும் வரைக்கும் பதில் சொல்கிறது அவரோட வேலை. இப்படியே காலம் என்ன செய்யும், போயிட்டுருக்கு. என்ன காரணமாக இவ்வளோ கேள்வி அவர் கேட்குறாருன்னா, தெரிஞ்சுக்கலாம் கேட்கல, அதுக்கெல்லாம் கேட்கல, மனதில் நம்பிக்கை உண்டாக்க கேட்குற கேள்வி. அதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக என்ன செய்யும், மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாவதற்கு வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. புதிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா பேசினார்னா அவரோட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அப்பிடுவீங்க. ஏன்? அவன் தான் நம்மளுக்கு ஆறுதல். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு கேஸாக பேத்திக்கிறீங்க, ஊரால கண்டோன்னே உங்களுக்கு என்ன நினைவு வரும்? அல்ஹம்துலில்லாஹ், இவனும் மாட்டி தாங்கிக்கிறான் போல இருந்து அங்கே போய் உட்கார்ந்துருவோம். ஏன்? அவன் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் வழங்கும், அவன் ஏற்கனவே அனுபவத்தோடு இருக்கிறானே என்ன நின்றுவோம். இதுதான் ஃபிரௌன் செஞ்ச வேலை. அதாவது அவர் உங்களுக்கு சொன்னார்னு வைங்களேன். எப்படி சொன்னா வைங்களேன்,
அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க என்று சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எப்போ அவரை ஃபாலோ பண்ணுவீங்க தெரியுமா? கவனமாக இருங்க. ஊருக்கு திருப்பி அனுப்பவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, எல்லாம் சரியாக வரும்னா உடனே நீங்கள் மண்டையை கலட்டி அவரை கையில் கொடுத்துருவீங்க. நீங்கள் டோட்டலாக சொல்லுங்க, எது சொன்னாலும் நான் என்ன செய்வேன், கேட்பேன். மூளையை இவருக்கு விளங்கலைன்னு விளங்கி சீப்பாக்கிட்டா நம்ம கீழேயே போயிடுவோம். உடனே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இவர் தான் நம்ம நம்பிக்கை வச்சுருந்தீங்களே, உடனே அவர் சொல்கிறதில் அடுத்து என்ன செய்யும், இப்போ நீ ரூம் விட்டு வெளியே போனால் போயிடுவோம். என்ன செய், இன்றை காலை இந்த இடத்துக்கு போனால் போய் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவர் நம்மளே சொல்லிட்டாரு, என்ன நம்மளுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டாரு, உடனே அவரை ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல விளங்காது, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் உடனே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் இந்த சைக்காலஜியை தான் லோயர் மாதிரி நீங்கள் ஒரு குற்ற சம்பந்தமாக பேச போனால் பயன்படுத்தி கொள்வாங்க, டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க பயன்படுத்தி கொள்வாங்க, ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் அவங்க பயன்படுத்தி எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாததுக்கு போகிறீங்க. எனவே உங்களோட நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். உங்களோட நம்பிக்கை என்ன செய்யும், என்ன ஏதுன்னு குறைவு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தெளிவோடு போனீங்க என்று சொன்னார், விளக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நடக்கும், இப்படியே நடக்கும், அதில் ஒன்றும் நடக்காது. நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு தூங்க வேண்டியதான் என்ன செஞ்சுருவோம் நம்ம நிற்போம். ஏன், நம்மளுக்கு அறிவு இருக்குது, தன்னம்பிக்கை என்ன செய்யும், சரியாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். எப்படி, ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றி அறிவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல யாராவது அழுத்தமாக சொன்னால் அவருக்கு பின்னால் என்ன செய்வோம், போக பார்ப்போம். எனவே எங்களை தன்னம்பிக்கை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அறிவில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடுவது அல்லது தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவில்லாமல் இருப்பது. எப்படி, அறிவில்லாத விஷயத்தில் தலையிடுவது எங்களை ரெண்டாயிரத்துக்கு கொண்டு போயிடும். இன்னொன்று, தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவில்லாமல் இருப்பது நம்மளை அடிமையாக்கிடும், எங்களை அடிமையாக்கி விடும். எனவே மன உறுதிக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நமது சிகா பின் நஃப்ஸ், நமது உறுதி தளராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது அறிவு சரியாக இருக்க வேண்டும், நமது அறிவு உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அறிவு உறுதி இல்லை என்று சொன்னால் நமது அறிவிலையும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும், நமது மனத்திடத்திலையும் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்பிக்கை இல்லாமல் போகும். அந்த சரியான ஒரு தெளிவின்மை இருக்கும். நம்ம படிக்கலைன்னு அது நடக்கும், சும்மா கேள்வி நாலேஜில் இருந்தோம்னா அப்படி நடக்கும். இப்போ ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பியுடைய பேர் என்ன, ரசூலுல்லாஹி தம்பியோட பேர் யாருக்கு தெரியும்? நம்ம வரலாறு படிச்சுக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படித்திருக்கிறோம். தம்பியுடைய பேர் யாருக்கு தெரியும்? தெரியாது? இல்லை சொந்த தம்பியுடைய. ஏன் நம்மளால் சொல்ல முடியலன்னு தெரியுமா? தம்பி இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு விளங்குது. ஆனால் முன்னால் இவருக்கு ஒருவேளை தம்பி, இவர் சொல்கிறனால இவர்கிட்ட தம்பி என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இரண்டாவது, நம்ம சம்மந்தமாக ஒழுங்காக தெளிவாக படிக்கலையே, முடிவா சும்மா அப்படி போயிட்டு இருந்தது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி இல்லை, இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் இருந்தால் ஒரு அறிவு எடுக்கலை, அதனால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. கொஞ்சம் ஒரு சவுண்டு வந்துச்சு தான் இல்லைன்னு, ஆனால் வரல, அவரால் முழுசாக வர முடியலை. ஏன், நம்மளால் முடிந்த முடிவில் நம்ம இல்லை. அப்போ நம்ம எப்பயும் அறிவில் கூட நம்பிக்கை இல்லாமல் இருப்போம், அறிவில் கூட நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். இந்த விஷயத்தில் ஏன் அறிவில் நம்பிக்கை இல்லாமல் இருப்போம்? நம்ம அப்போ தெரியாது, அந்த அறியாமல் இருக்கிறோம். அதில் அறிவோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்பிக்கையாக பதில் சொல்லுவோம். அறிவில்லாத நேரத்தில் இவ்வளோதான். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி, நாம் எப்பொழுதும் தலையிட வேண்டிய விஷயத்தில் தலையிட வேண்டும், தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவோடு என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சிடும், குலைந்து போய் கொண்டிருக்கும். சில பொழுதுகளில் தன்னம்பிக்கை குலைவது என்பது தனக்கு பாதிப்பாக இருக்கும். சில நேரங்களில் தன் குடும்பம், தன் சமூகம், தனது பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யாது, பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும், கொண்டு வரும். இது மிக முக்கியமான பகுதி இந்த தன்னம்பிக்கை என்றதில். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தன்னம்பிக்கை என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதன் குறையக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இது அறிவு என்கின்ற பகுதியோடு சம்பந்தப்பட்டாலும் கூட பிரித்து தான் என்ன செய்யணும், அதை சொல்ல வேண்டும். நாங்கள் சரியான ஒரு அக்கீதாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம், தெளிவான அறிவு, இஸ்லாத்தை பற்றி எங்களோட நம்பிக்கை என்ன, எல்லா விஷயங்களுக்கும் தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இது குருட்டாம்போக்கில் நாங்கள் என்ன செய்யலை, இந்த முடிவெடுக்கலை. நாங்கள் 100% நம்புகிறோம், இது அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய ஒரு மார்க்கம். எனவே இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயத்துக்கும் என்ன பதில் உண்டு என்று நம்ம நம்புகிறோம்.
எனவே எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாரம் உள்ளவைகள், ஆதாரத்தன்மை பூர்ணமானவைகள், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியவைகள், ஏனைய மாதங்களை விட சிறப்பம்சங்களை கொண்டவைகள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இப்படி உறுதியான ஒரு அகீதால இருக்கக்கூடிய எங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை என்ன செய்யும்? இலகுவாக ஏற்பட்டுரும். இலகுவாக என்ன செய்யும்? ஏற்படும். ஆனால் சந்தேகத்தோடு ஒரு மார்க்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், சந்தேகத்தோடு அறிவில்லை அந்த மார்க்கத்தில், அவன் படிக்கிறதுக்கு கடவுள் என்றால் என்ன என்று கேட்டால் அவனுக்கு படைச்சதை தவிர வேறு எதுவும் இல்லை. கடவுள் என்றால் யார் அப்படின்னு கேட்குறான். கடவுள் என்றால் படைச்சவன். அப்போ அதுக்கு அடுத்தது நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே என்ற லெவலில் இருந்தோம்னு சொன்னால் நம்பிக்கையும் அதே லெவலில் தான் என்ன செய்யும்? இருக்கும். நம்பிக்கையும் அதே லெவலில் தான் இருக்கும். நம்ம ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறோம். அடிப்படை உள்ள சமூகமே வெற்றி பெறும். அடிப்படை உள்ள சமூகமே வெற்றி பெறும். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த ஈமானிய அடிப்படை ஆக குறைந்த லெவலில் ஒத்தரிப்பானே, இஸ்லாத்தின் போர்டரில் ஒத்தரிப்பானே, அவனுக்கு கூட இருக்கும். அவனுக்கு கூட சிலை வணங்குவானவன், சிலையே அவன் வணங்குவானா? வணங்க மாட்டான். எப்படி அவன் சிலையை வணங்காமல் இருக்கிறான்? நம்ம சாதாரணமாக பார்ப்போம். எப்படி கோர்ட்டில் எல்லா தீர்ப்பையும் வழங்கிட்டு ரைட்டு பாபர் மஸ்ஜித் வந்து இவனுக்குரியது தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்து சிலையை வணங்குறானா இல்லையா? ஆனால் பள்ளிக்கே தீர்ப்பு வழங்கினவனுக்கு சிலைக்கு தீர்ப்பு வழங்கினது அவனால் முடியவில்லை. அவ்வளவுதான் அந்த அக்கீதா. ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சாதாரண விவசாயி, சாதாரண தொழில் செய்யக்கூடியவர் கூட எதை வணங்க மாட்டார்? சிலையை வணங்க மாட்டார். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன செய்ய மாட்டான்? சிலையை வணங்க மாட்டான். மனிதன் சில நேரங்களில் உண்மையை பேச ஆரம்பிப்பான், தவறான நேரங்கள்லையும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே இந்த பயன்லையும் சொல்லிக்கிறேன். எங்களோட ஊரில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு சிலை, கிறிஸ்தவர்களுடைய ஒரு சிலை, அதுக்கு வந்து ஒருத்தருக்கு பெயிண்ட் அடிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாரு? பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறார். அவருக்கு சரியான கடை, அது டோட்டலாக அதை செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 60,000 போயிட்டு, இலங்கை பணம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டு போயிட்டு அவர் திருப்பி அதெல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு வந்து சரியான கடன் இருந்தது போல். அவர் அடுத்த நாள் நல்லா குடிச்சிட்டு என்ன செய்கிறாரு? அந்த செஞ்ச சிலைக்கிட்ட வராரு. குடித்த நேரத்தில் ஆள் மனசு தானே விழிச்சுக்கொள்ளும். எதெல்லாம் மனசில் இருக்குதோ அதெல்லாம் வெளியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ அவன்கிட்ட ஆள் மனது விழித்து கொண்டு அவன் பேசுகிற பேச்சை கேளுங்க. சிலையை பார்த்துட்டு, நான் உன்னிட்ட தான் கடனை கேட்க வந்தேன், ஆனால் உன்னிட்ட எப்படி கேட்குறது? உன்கிட்ட டோட்டல் வெளியே 60,000 தான், எனக்கு 1.5 லட்சம் கடன் இருக்கு. எப்படி? எனக்கு கடன் வந்து 1.5 லட்சம், ஆனால் உனது அமௌண்ட் வந்து 60,000. இவன் தான் செஞ்சாத 60,000 எப்படி நான் உன்னிட்ட கேட்குறதுன்னு கேட்குறான் அவன். இவன் குடிச்ச புறவு வந்து தௌபா செஞ்சுப்பானாங்க. கடவுளே உங்கள்கிட்ட தெரியாமல் பேசிட்டேன்டு அவங்களோட தௌபா ஒன்று இருக்குமே. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? அந்த நேரத்தில் அவனுக்கு வந்தது என்ன தெரியுமா? ஆள் மனதில் உள்ளதான் வந்தது. இவன்கிட்ட போய் கேட்குறமே, செஞ்சதுனா, பெயிண்ட் அடித்ததுனா, கண்ணாடி பொட்டியில் போட்டதுனா, காக்கா வராமல் விரட்டினதுனா, இவ்வளவு செஞ்சனா இவன்கிட்ட எப்படி கேட்கறது என்கின்ற ஒரு பிரச்சனை என்ன செய்ய விரிக்கும். ஆனாலும் சம்பிரதாயம், சமூகம், மதம் அதை திணிச்சிடும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தன் சிலைட்ட போகாமல் இருக்கிறானே, அவனுக்கு அது இல்லை. இதுகிட்ட போய் கேட்டால் அதை விட ஒரு கேவலம் எனக்கு இல்லைன்னு அவன் நினைப்பான். ஏன்? இது சிலை, இது வந்து சிலைன்னு தெரியும். அதை செதுக்கிற நேரத்தில் காலை பிடிச்சிக்கிறதா கண்ணை என்ன செய்வான்? செதுக்குவான். அப்படி செதுக்கக்கூடிய ஒன்று ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். இதை சொல்லி சிரிச்சுக்கண்டாங்கன்னு ஜாஹிலிய மக்கள் சொல்கிறாங்க. எப்படி? ஈத்தம்பழத்தால் சிலை செய்வாங்களாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதை சாப்பிட்டுருவாங்களாம். ஈத்தம்பழத்தால் சிலையை செஞ்சு ஃபினிஷ் பண்ணோடனே, சப்ஜெக்ட் முடிஞ்சோடனே அதை என்ன வச்சுக்கிறது? கடவுளையே சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி உள்ளவர்கிட்ட கேட்க நேரம் வருமா? வராது. இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்துவான். ஒரு 100 அம்பை வச்சுட்டு குறிப்பாக்குறது, எதில் சரியான வார்த்தை வருமோ அப்போ தான் வேலை ஒன்றை எடுக்கிறது. பிள்ளை போட்டாச்சு, வந்த உடனே முடிவெடுக்கணுமா இல்லையா? ஒரு அம்பு வந்தால் அதான் முடிவெடுக்கணும். இவனுக்கு தோதுவானது வரும் வரைக்கும் அம்பையே என்ன செய்யறது? எடுத்துக்கின்றிருக்கிறது. சரியாக வந்தவர் கடவுள் உதவி செய்து விட்டார். இது வந்து கடவுளை நம்புறதா அல்லது இவன் வந்து கடவுளுக்கு நிர்பந்திக்கிறதா? கடவுளுக்கு என்ன செய்யறது? நிர்பந்திக்கிறது. இதுதான் அந்த சமுதாயத்தில். இப்போ நான் இதை சொல்ல வரேன் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாத மக்களிடத்திலும் நிச்சயமாக தன்னம்பிக்கை உண்டு, இல்லாமல்லாம் இல்லை. தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? தன்னம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கையால் அவர்கள் நிறைய சாதித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் அசையக்கூடிய ஒரு இடத்துல இஸ்லாத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம்? முஸ்லிம்களால் மட்டும்தான் நிற்கலாம். அவர்கள் எல்லோரும் அசையக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் ஒரு முஸ்லிமால மட்டும்தான், சரியான ஒரு முஸ்லிமால மட்டும்தான் என்ன செய்யலாம்? நிற்க முடியும். மிக முக்கியமான ஒரு தன்னம்பிக்கைக்குரிய இடம். பிள்ளைக்கு சுகையினமாகிறது, மனைவிக்கு சுகையினமாக போகுது,
தொழிலில் நஷ்டம் ஏற்படுது, வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்படுகிறது, குடும்பத்தில் நம்ம நினைக்காத ஒன்று நடக்குது. ஒரு முஸ்லீம் எங்கே போக மாட்டான்? தற்கொலைக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். சிலையிட காலில் விடுற அளவுக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். அதே போல புரோகிதர்கள் என்று அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய மாட்டான்? தண்ட குறிகாரர்கள், அதை பார்க்கக்கூடியவங்க, இதை பார்க்கக்கூடியவங்க ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? போய் சேர மாட்டான். இதன் காரணமாக அது ஏற்படுகிறது, அவனுக்கு ஏற்பட்ட தன்னம்பிக்கை. ஆனால் இந்த தன்னம்பிக்கை தானா ஏற்படலை, அவனுக்கு அவனோட தீன் ஊட்டியது. அவனது தீன் ஊட்டிய தன்னம்பிக்கை, மார்க்கம் ஏற்படுத்திய தன்னம்பிக்கை. எந்த அரசு மாற்றம் ஏற்பட்டாலும் எனக்கு ரிஸ்க் கிடைக்காதுன்னு எந்த முஸ்லீமும் நினைச்ச வரலாறு இருக்குதா? இவன் வந்தா நம்ம சோறு தின்ற மாதிரி தான் அப்படி நினைச்ச வரலாறு இருக்குதா? எவன் வந்தாலும் இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், அல்லாஹ் தான் உணவளிப்பவன். இப்போ இங்கிருந்து நம்ம போக போறோமா, என்ன சொல்றோம்? நமக்கு ரிஸ்க் என்ன இருந்தா நம்ம இங்கே இருப்போம், இல்லையா? இவ்வளவுதான் நம்மளோட நிலைமை என்ன செய்யும், இருக்கும். இதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், தன்னம்பிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய தூய்மையான அகீதா. இஸ்லாமிய சமுதாயத்துடைய தூய்மையான அகீதா அத்தகா பின் நஃப்ஸ். தன்னம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்யும்? வளர்க்கும். அல்லாஹ்வை படிக்க 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 உங்களுக்கு தன்னம்பிக்கை என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கு. இறைவனை படிக்க படிக்க தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை படிப்பது என்று சொல்றது இரண்டு அம்சம். ஒன்று ஆலிமும் பில்லாஹ், இன்னொன்று ஆலிமும் பி ஷரீஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டங்களை படித்தல் ஒன்று, இன்னொன்று அல்லாஹ்வை படித்தல் இன்னொன்று. யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு கூடும் கூடாது, ஹலால் ஹராம் இது தெரியும். ஆனால் அவர் அல்லாஹ்வை பற்றி படிக்கலைன்னா அவர்கிட்ட நம்பிக்கை இருக்காது, உறுதி இருக்காது. அல்லாஹ்வை யார் படிக்கிறாரோ அவர் சரியா படிக்கலைன்னா அவர்கிட்ட அறியாம இருக்கும், சட்டங்களை சரியான செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அல்லாஹ்வை படித்தா என்ன? அல்லாஹ் எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்வான், அல்லாஹ் யாரு, அவனுடைய சிஃபத் என்ன, அவனுடைய பண்பு என்ன, இது அல்லாஹ்வை பற்றி படித்தல். இது வந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கை என்ன செய்யும்? எங்களுக்கு வளரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அத்திகா பின் நஃப்ஸ், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை எங்களோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அடிப்படை. இது முதல் அம்சமா? இப்போ நான் உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை பாதிக்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஒரு பகுதி சொன்னேன். எது? முதல் அம்சம் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்களில் ஒரு 3 அம்சங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? சொல்லி இருக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயத்தில், இது நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு சொல்லி அந்த பகுதிகளை சொல்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால், தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற ஒரு பகுதி இருக்கு. தன்னம்பிக்கை மனிதனுக்கு ஏற்படுற விஷயங்கள் உள்ள குறைகளை ஒரு சிலதை சொன்னேன், ஏன்னா நேரமும் மிக முக்கியம் என்பதனால. தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. மற்றவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுதல் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் அமால், அமல்களிலேயே மிகவும் சிறந்தது அன் துத்கில ஃபீ அஹீகல் முஃமினி சுரூரா, உன் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைவிப்பது, ஒரு மகிழ்ச்சியை நுழைவிப்பது சிறப்பான அம்சங்கள்ல உண்டு. தன்னம்பிக்கையை ஊட்டுவது, மகிழ்ச்சி ஏற்படுத்துறது, இதெல்லாம் என்ன? மகிழ்ச்சி ஏற்படுத்துதல் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய விஷயத்தில் இது 4வதாகவும் சேர்த்துக்கலாம். மற்ற சகோதரர்களுக்கு நாங்கள் தன்னம்பிக்கையை ஊற்றுற விஷயத்தில் குறைபாடு உள்ளவர்களாக 1வதாக என்ன செய்யலாம்? சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அச்சமுறுத்துறது, பயமுறுத்துறதுன்னு சொல்லுவோமே, அதுவும் ஓவராக ஆர்வம் ஊட்டுற வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பயங்கரமான செய்தி வந்தால் உடனே மற்றவன்கிட்ட போட்டு அவனை இல்லாமாக்கிடுறது. அவன் முடிவெடுத்து போய்ப்பான், இவன் உட்காந்துட்டிப்பான். அவன் முடிவெடுக்கிற ஸ்பீட் வேறு. இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சுதான் அப்படின்னு, அப்படியா அப்போ நான் போயிட்டு வரேன்னு அவன் போயிடுவான். உங்களை நம்பி அவன் போயிருப்பான். இவர் இங்கே உட்காந்துட்டு இருப்பார். இங்கே வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நிறைய சகோதரர்களுக்கு நடந்த விஷயம் அது. புதுசாக வந்திருப்பார் ஒருத்தர், அவருக்கு நல்லா நம்பிக்கைட்டு உட்காருங்க, எல்லாம் ஓகே ஆகும், ஹைராகும் அப்படி சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக, நான் நாட்டுக்கு போகணுன்றீங்களோ நீ வந்தீங்களேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டுக்கு அவன்கிட்ட சொல்கிறது. அவன் அப்படியா என்ன, நாட்டில் சம்பளும் சோறும் சாப்பிட்டாலும், சாதாரண தயிர் சாதம் சாப்பிட்டாலும் அது சிறந்தது இங்கே வாழ்றதை விட அப்படின்னு அவன் தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பான். அதோட இவருக்கு என்ன செய்யும்? அட பெரிய ஒரு மிஸ்டேக் விட்டோமே, இதை நேரத்தோட இவன் சொல்லாமல் இருந்துட்டானே அப்படி என்று அவனை டெய்லி இவர்கிட்ட உண்மையிலே ஒரு மனசில் உள்ள விஷயம்தான் அது. இவருக்கு அதை செஞ்சுக்கலானால மற்றவன்கிட்ட போடுறது. அவன் டெய்லி வந்த புதுசில் இருக்கிறவனுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை விட மனைவியிட்ட பேசினா அங்கே வீட்லையும் அழுக, பிள்ளையும் அழுக, பாய் நான் போகிறேன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை என்னோட சேர்ந்து போங்க, நீங்கள் எப்போயாவது வாங்க,
நான் போயிடுறேன், வந்தால் போய் சேர்ந்துட்டார். இந்தால் இன்னும் 10 வருஷம் உட்காந்துருப்பாங்க. அந்த அறிவுரையை பக்கத்தில் வழங்கினவன் அவன் அதே 10 வருஷம் இங்கே உட்கார்ந்துட்டிக்கிறான். சரி, அல்லாஹ் தஆலா எங்கே போனாலும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்வான்? வாழ்க்கையை கொடுப்பான். ஆனால் வந்த ஒரு மனிதனுக்கு நீ எடுக்காத முடிவு அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? நீ சொல்லக்கூடாது. சில பொழுதுகளில் நீ உங்களுடைய மன வருத்தத்தை தான் அவருக்கு வச்சிருக்கலாம். ஆனால் வைக்கிற இடம் ஸ்ட்ராங்கான இடமா இருக்கணும். எல்லா மனதும் ஸ்ட்ராங்கான மனது கூட சில இடங்கள்ல ஆடிடும். சில இடங்கள் இருக்குது ஆடக்கூடிய இடமாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருப்ப நாளைக்கு நீங்க கைது கண்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அவர் எல்லாம் அப்படியே போயிடும். அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன அட்வைஸ் சொன்னாலும் அவர் கேட்பாரு. இதுக்கு தான் உங்களுக்கு நேரத்தோடய சொன்னேன், கேட்டீங்களா? எவ்வளவு ஏசலாம், எல்லாம் பேசாம இருப்பாரு. ஏன்? உள்ளத்துல அவர் ஆட்டம் இருக்கும். அப்ப எந்த இடத்துல போடுறேன்னு தெரியாம இங்களை கிடைச்சா இப்படி போட்டுரு, அவ்வளவு. அதுல எத்தனை பேர் அழிஞ்சாலும் சரி, அதுல எத்தனை பேர் அழிந்தாலும் சரி. அப்ப இது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல, சந்தோஷம் ஊட்ட வேண்டிய இடத்துல எதை விட்டுருது? பலகீனத்தை உட்படுத்துறது. உலகத்திலே நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், அறிவு தோல்வி அடையக்கூடிய 2 மிக முக்கியமான இடம் அச்சமுறுத்தல், ஆசையூட்டல். அது வந்து ஒரு அரசியலாவே மாத்திரலாம். அதை என்ன செஞ்சிடலாம்? அது சின்ன டெக்னிக், உலகத்தில் பெரிய இடத்துக்கு யூஸ் பண்ணிடலாம். பெரிய இடத்துக்கு என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிடலாம். அந்த அச்சமுறுத்தல் என்ற பகுதி இருக்குதானே, அறிவு வேலை செய்யாது எவண்டை. அந்த நேரத்தில் என்ன செய்யாது? நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. அது வந்து பெரிய ஒரு அம்சமாக என்ன செய்யும்? அது மாறும். அதே போலதான் ஆசையூட்டுறதும். அதே போலதான் ஆசையூட்டுறதும். நல்லா ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், 1000 ரியால் சேலரியில் எழுந்துட்டிப்பான். போறது இவர் என்ன எவ்வளோ சேலரி தராங்கன்றது, 1000 தான் தராங்க, அவ்வளோதானா அப்படின்றது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க அப்படின்ற. ஒரு 2 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. அவன் நல்ல நம்பிக்கையாக சந்தோஷமாக நேர்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? 2 வருஷம். 2 வருஷம் ஒரு மாற்றமும் இல்லையா? பாருங்க, நான் வந்தது 800 ரியால், இன்றைக்கு 2500. சரி, ஓகே, போயிடுறது. அவன் முடிஞ்சுது. அதில் என்னடா செய்கிறது? நம்ம 2 வருஷமாக இருந்தும் இது சரி வரலையே, முதலாவது இந்த கடையை விட்டு நின்றுணும். அப்புறம் அந்த பஸ் வந்து ஒரு நிலவில் வந்திருப்பார், இன்றைக்கு 100 ரியால் கூட்டுவோன்னு சொல்லி. சரி, அந்த எடுத்து வையேன்னா ஒன்றும் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்றது. ஏன்? அதான் நம்ம போகிற முடிவு வந்துட்டோமே. என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னா, யார் பொம்ஸ் போட்டுட்டு போனது? எப்படி ஒரு போட்டாச்சு, அவன்கிட்ட லைஃப் சரி, வெளியே போயிடுவான். வேலை இல்லை, மறுபடியும் அவர் வருவார். என்ன விலகிட்டீங்களா? நீங்கள் ஏன் விலகுற முடிவு எடுத்தீங்க? இல்லை, எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டா எடுக்கணும். இல்லை, அழிச்சிடறமா இல்லையா? எங்கேயா ஒரு வீட்டுக்கு போகிறது, புதிய புள்ள அப்போ தான் பிறந்திருக்கும். புள்ள பிறந்திருக்கு. எப்படி ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் எல்லாம் தந்தார்? இல்லை, ஊர் மக்கள் உறவினர்களாக வந்து கிஃப்ட் தந்தார். ஹஸ்பண்ட் தரலையா? இல்லையே, தரலையே. என்ன எப்படி இருக்கிறாரு? இதுவரை 3வது புள்ள எனக்கு கிடைக்க போகுது, பிறந்திருக்குது, 3க்கு கிஃப்ட் தந்தார். சரி, அவர் வளமையிலே இருக்கட்டு போயிடுறது, அவ்வளோதான். புள்ள பிறந்த சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய குடும்பம். அன்றைக்கு ஹஸ்பண்ட் வருவார், வந்த உடனே என்ன செய்து புள்ள பாருங்க அப்படின்றது. ஏன்? கிஃப்ட் பிரச்சனை, யாரோ போட்டுட்டு போனது. என்ன நடக்கும் இப்ப? நல்லா, அதாவது தேவையில்லாம ஒரு தகவலை போட்டு அந்த மனசை என்ன செய்யறது? நம்பிக்கை ஊட்டாம. என்ன ஊட்டணும்? நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல அது சிலர் பர்பஸ்லி செய்யறதும் இல்லை. அது ஏதாவது சொல்லணுமா இல்லையா? கருத்து சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சொல்ற கருத்து தான் இது. நம்பிக்கை ஊட்ட வேண்டிய இடத்துல சில நம்பிக்கை இல்லாம போயிடும். சிலருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். நம்பிக்கை ஊற்ற வேலை சாதாரண வார்த்தையை நம்ம நினைக்கிறது, சாதாரண வார்த்தை நம்ம நினைக்கிறது. இது ஒரு பிழையான விஷயம். அச்சமுறுத்தல், ஆசையூட்டல், இது 2லையும் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஏண்டா மனிதன் அறிவில்லாம அதை எடுத்துருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களிடத்திலே அபயம் சம்பந்தம், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான செய்தியோ அல்லது அது அச்சமூட்டல் சம்பந்தமான செய்தியோ வந்தால் அதான் உபிகி, உடனே பரத்திடுறாங்க, உடனே பரத்தி விடுகிறார்கள். அப்படி செய்ய வேண்டாம். அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அறிவுள்ளவர்களிடத்திலும் கொண்டு செல்லட்டும். அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்வாங்க? புரிந்து கொள்வார்கள். அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த மீடியா சக்சஸ் ஆகிறது தெரியுமா சார்? யுத்த களங்கள் எல்லாம் பல தோல்விகளை அடைந்ததற்கான காரணம் மீடியா சக்சஸ் ஆகிற இடமே என்னன்னா, ஒரு எதிரணி கவர்மெண்ட் ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக இலங்கையில் நடந்த, அதாவது சொல்கிறேன், தமிழில் விடுதலை புலிகளுடைய பிரச்சனை நேரத்தில் அதுக்கு எதிரான போராட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்குது. மீடியா செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? எங்கேயாவது இந்த கடைசி போராட்ட நேரத்தில் எங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்டுன்னு வைங்களேன், கொழும்பில் பதட்டம் அப்படின்றது.
என்ன? கொழும்பில் பதட்டம், சுனாமிக்கான எச்சரிக்கை. எவனாவது நிம்மதியாக இருக்கல நினைக்கிறீங்களா? கடலோரத்தில் இருக்கல. உங்களுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி போயிடும். கொழும்பில் பதட்டம். அடுத்து என்ன நடக்கும்? நம்ம எதுக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு என்ன செஞ்சுருவோம்? கொழும்பை காலி ஆக்கிடுவோம். நினைவு மீடியாவில் சரியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நான் முதலாவது அரசாங்கம் என்ன வேலை செஞ்சு தெரியுமா? எவனும் வாய் திறக்கக்கூடாது. கடைசி யுத்தத்தில் எவனும் எந்த மீடியாவும் வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. யுத்தம் அழகாக முடிஞ்சு என்ன அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சுதான். எதனால் நடந்தது தெரியுமா? முதலாவது இவனை என்ன செஞ்சிடும்? இந்த தேவையில்லாமல் அச்சமூட்டுற வேலையும். இன்றைக்கு எல்லாரும் பேங்க்ல போய் தன்னுடைய சொத்துக்களை இழக்கிற இடத்து வேலைக்கு செஞ்சது யாரு? அதே அவன் தான் செஞ்சான். மீடியாவில் ₹1 போடுங்கள் 9 கோடி என்ன 8 வருஷத்தில் ரெடியா? அது எப்படிடா நீ ரெடி பண்ணுவாய்? ரெடி பண்ணுறது எப்படி? இவன் அதெல்லாம் பார்க்க ஆசை ஊட்டினா என்ன நடந்துரு தெரியுமா? அவ்வளோதான். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் அப்படின்றது. உங்கள் குழந்தை எங்கட கையில் தானே, அது தெரியும் தானே. ஆனால் அதை முன்னுரையாக சொன்ன உடனேயே நம்ம இங்கே படுற கஷ்டத்துக்கு அவன்கிட்ட போட்டோம்னா அவன் எதிர்காலத்தை அவன் பாதுகாத்துக்கொள்வான். ஆசையூட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரம் தான் அறிவோடு யோசிக்கும். சரி வருமா சரி வராதான்னு சொல்லி. ஏன்டா புள்ள வாழுவானா இல்லையாண்டு எனக்கு தெரியாது, நீ என்னடா எதிர்காலம் கையில் என்று சொல்றது கொஞ்சமாக யோசிப்பான் அவன் தான். ஆனால் 75% மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, தன்னம்பிக்கைக்கு மற்றவர்களை தன்னம்பிக்கை ஊட்டுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. யுத்த காலத்தில் ஒரு தளபதியுடைய மிக முக்கியமான வேலை என்ன? படிச்சு கொடுக்கறதில்ல. என்ன படிச்சு கொடுக்குற? நீங்கள் யுத்தத்தை எடுக்கணும், ஆயுதத்தை எப்படி வைங்க, அங்கே நீங்கள் படிச்சு கொடுத்துருந்தா அவ்வளோதான் யுத்தம். அங்கே அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்கும். இயல்புல என்ன செய்யும்? ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் எதுக்கு கொண்டு போய் சேர்க்கும்? ஓடுறதுக்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்த்துரும். அந்த ஓடக்கூடாது என்கின்ற இடத்துக்கு அவங்களோட உள்ளத்தை என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். சரிப்படுத்துகிற நேரத்தில் அவருடைய உள்ளத்துடைய அந்த பகுதி என்ன செய்யும்? மிகவும் உச்சகட்டத்தை எனக்கும் கொண்டு போகும். அதனால தான் காலித் இப்னு வலீத் வார்த்தைகளை கேட்கக்குள்ள எங்களுக்கே நம்பிக்கை என்ன செய்யுது? அதிகரிக்குது. நாங்கள் மரணத்தை தேடி வந்த ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறோம், நீங்கள் வாழ்க்கையை தேடி வந்த ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறீர்கள். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் நோக்கம் என்ன? மௌத்தாகினா சொர்க்கம் என்று வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து வெற்றி பெற்றா இந்த ஊரில் வாழலான்னு வந்திருக்கிறீங்க. யார் வெற்றி பெறும்னு பார்ப்பான்னு சொன்ன இந்த வார்த்தை சொன்னால் என்ன செய்யும்? உள்ளத்தில் நம்பிக்கை வரும். நான் உஹது மலையின் அடிவாரத்திலே வாசனை, சொர்க்கத்தின் வாசனையை உணர்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதை வளர்க்கும்? எனவே அறிவு இருக்குதானே, அறிவு வந்தால் சரியாக நினைச்சிடக்கூடாது. அறிவு அப்படி திசை திருப்பலாம். உங்கள்கிட்ட டோட்டல் அறிவு ஒன்று இருக்க அச்சமூட்டி ஆசையூட்டி என்ன செஞ்சிடலாம்? மாத்திரலாம். உங்களோட அறிவு தலைகீழா நின்று. அச்சம் யாராவது ஊட்டினால், ஆசை யாராவது ஊட்டினா அறிவு அப்படியே கீழே போயிடும், அறிவு மழுங்கிரும். அது இயல்பான ஒரு விஷயம். எனவே தன்னம்பிக்கை நேரத்தில் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட பழக வேண்டும். நம்ம செய்கிற பெரிய பிழையான விஷயமே அதுதான். அதனால ஆபத்தான கட்டங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்களா, அந்த டைமில் அச்சமுறுத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்குமே, அந்த குரூப்பிட்டு ஒதுங்கிருங்க. அப்போ தான் நல்லா யோசிப்பீங்க. எப்படி? நீங்கள் அச்சமான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கிறீங்க, என்ன செய்யறது, குடும்பத்துக்கு என்ன, அந்த நேரத்தில் 2 பேர் வந்து நெருப்பை ஊட்டி கண்டிப்பாங்களே, அப்படியா நடந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கண்டிருக்கிற குரூப் இருக்குதே, முதலாவது நீ இங்கே வராத, வீட்டுக்கு முதலாவது நீ இங்கே வராது. நான் கொஞ்சம் நம்பிக்கையானவங்களோட என்ன செய்கிறேன், பழகிறேன். நீங்கள் எதுவும் யோசிக்காது, இங்கே எல்லாம் சரியாக வரும் என்று சொல்கிறவங்களோட என்ன செய்யுங்க, பழகுங்க. அதுதான் உங்களோட நம்பிக்கை என்ன செய்யும், வளர்க்கும். எனவே மற்றவர்களுக்கு ஆசையூட்டுதல், அச்சமூட்டுதல் என்பது அளவாக இருக்கணும், அளவாக இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது என்ன மிக முக்கியம் அப்படி என்று சொன்னால், மற்றவர்களில் அவங்க அச்சமான சூழ்நிலைகளில், ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்தில் கூட லாஜிக்கலி யோசித்தா, தத்துவ ரீதியாக யோசித்தா சில நேரத்தில் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது அவங்களோட உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்குமாய்ந்தா சொல்லலாம். எப்படி? உண்மையிலே யோசிச்சா அது சாத்தியம் இல்லாத மாதிரி என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட நம்பிக்கையை வளர்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். இஸ்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரஹு தியரா வ உஹிப்புல் ஃபஅல். நான் சகுனத்தை வெறுக்கிறேன், சகுனத்தை வெறுக்கிறேன். சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்லை. சும்மா போவார், பூனை ஒன்று பாஞ்சிரு, இன்றைக்கு அவ்வளோதான், திரும்பி வருது. இன்றைக்கி அவ்வளோதான், ஒரு விதவை கண்டாச்சுன்னா திரும்பி வந்துரு. சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வ உஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன் என்னாங்க. எப்படி பாருங்க, சகுனத்தை வெறுக்கிறேன்,
நல்ல வார்த்தையை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். நாங்கள் உதாரணமாக உங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவன் வந்து போன வருடமும் ஃபெயில், இந்த வருஷம் ஃபெயில், ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒருத்தர் இருக்கிற அவன் நண்பர் பார்க்குறாரு, இவனை உருப்படுவானா இவன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன செய்றீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் பார்க்குறது, ஏன் என்ன விஷயம், ஃபெயில் ஆகிட்டானா, அப்போ உருப்பட மாட்டானா அப்படி என்று சொன்னால் நீங்கள் அவரோட கோவிச்சு கொடுங்களா இல்லையா? நானே ஒரு கவலையில் வந்திக்கிறேன், இந்த ஆள் சேர்ந்து உருப்பட மாட்டான்னு சொல்கிறானே நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் அவர் சொன்னது சரியா பிள்ளையா? தத்துவ ரீதியாக சரி, அவர் சொன்னது தத்துவ ரீதியாக சரி. ஆனால் அவர் என்ன சொல்லணும், அவரும் தத்துவ ரீதியாக யோசிச்சிருக்க கூடாது, இவன்கிட்ட இப்படி சொல்லலாமா இருக்க, இவன் ஃபெயில் ஆகினா நாசமாக தானே போவான், திருப்பி என்ன இப்படி யோசிச்சிருக்க கூடாது. ஒன்று யோசிக்காங்க நல்லா வருவான், ஒன்று யோசிக்காங்க நல்லா வருவான். எத்தனை பேர் நல்லா வந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டணும். அவர் திருப்பி கேட்டக்கூடாது, நீங்கள் சொன்னது லாஜிக்கலி இடிக்குதேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு அவன் வாழ மாட்டான். யாரு? அவன் வாழ மாட்டான். அவன் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு துஆ கேளுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கேள்றதெல்லாம் இதுக்கு நம்ம பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ்னு பேர் வச்சுக்கிறதுக்கு. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும் வாழ்க்கையில், இல்லாமல் வாழ்ந்துருவோமா? இல்லாமல் வாழ்ந்துரு எவனால என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புகிறது, அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கூப்பிடுறேன், ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்றது. தேவையா இது? நீ பேசாமல் போக வேண்டியது தானே. சாப்பாடுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்யறது, கூப்பிடுறது. இஸ்லாத்தில் பிழைன்னு நினைக்கிறீங்களா? பிழை இல்லை, இஸ்லாத்தில் இது பிழை இல்லை. அது எண்ணத்தை வளர்க்கும்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல எண்ணத்தை என்ன செய்யும், வளர்க்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் துவண்டு வார நேரத்தில் நம்பிக்கை ஊற்ற அடிப்படையில் நீங்க யோசிக்காம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்று யோசிக்க நல்லா வருவான் அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒருத்தர் நோயாளியை பார்க்க போறாங்க. பார்க்க போய் அவர் வந்து வயதான காய்ச்சல் அப்படி பண்ணி இருக்கிறார். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றும் யோசிக்காதீங்க, பரவாயில்ல, எல்லாம் சரியாகிருமன்னாங்க. அவர் தத்துவ ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யாரு? இந்த சுகைனம் வாய்க்கிறாரா, இது எப்படிரா இது குணமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு அவர் ஒரு பதில் சொல்றார் ரசூலுல்லாஹ்கிட்ட. தஹூர் பல் ஹும்மா தஃபூர் அலா ஷைഖின் கபீர் துஸீருஹுல் குபூர் அப்படின்றாரு. காய்ச்சலா, நான் குணமாகிறதா, இது கபருக்கு போற காய்ச்சல்ன்றாரு அவர். நீங்க குணமாகிற துவா கேட்குறீங்க, இது கபருக்கு போற காய்ச்சல் அப்படின்றாரு. தத்துவத்தோடயே வாழ்ந்தவனுக்கு இதான் கெதி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபனஅம் இதன், அப்படியே ஆகட்டும்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. அவர் எதிர்பார்த்தது தானே, அப்படியே ஆகட்டும்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹோட ஒரு சாபத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, உள்ளாகினார். ஏன்? எல்லாத்தையுமே இந்த மாதிரி யோசிச்சவனுக்கு வாழ இயலாது. எல்லாத்தையுமே தத்துவம் எல்லாவற்றையும் நான் ஆய்வு செய்தால் நம்புவேன். எவருக்காக நமது உம்மான்னு சொல்லலுமா? சொல்லலுமா? அறிவு விஞ்ஞான ரீதியாக டெஸ்ட் பண்ண யாராவது இருக்கிறீங்களா? தாய் என்றதை மக்கள் தான் சொல்லி கண்டிக்கிறாங்க. இன்னும் விஞ்ஞான அடிப்படையில் என்ன செய்யலை, முடிவாகலை. நானும் பார்க்கல, பால் குடிச்சது நம்மளுக்கு மறந்துட்டு எல்லாமே ஞாபகம் இல்லை. எனவே விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சுட்டு தான் தாயை நம்புவேன், தந்தையை நம்புவேன்னா நீ வாழ வேண்டியது அவ்வளோதான். வாழ இயலுமா? வாழ இயலாது. சமுதாயத்தில் எல்லாத்தையும் தத்துவியல், அவங்க சயின்டிசம் என்று சொல்லுவாங்களே, சயின்டிசம் ஒரு நோய். சயின்ஸ் பிரச்சனை இல்லை, சயின்டிசம் என்று சொல்றாங்களே, விஞ்ஞானம் ஆக்க பார்க்கறதெல்லாம் இதில் ஒரு நோய். தத்துவியல் ஆக்க பார்க்கறது இது ஒரு நோய். இந்த லைஃப் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாராவது நல்ல வார்த்தை சொன்னா அப்படி கட்டி பிடிச்சிக்கங்க. யாரா நல்ல வார்த்தை சொன்னா அல்லாஹும்ம ஆமீன், அல்லாஹும்ம ஆமீன், யா அல்லாஹ் கபூல் ஆக்கிரு, யா அல்லாஹ் கபூல் ஆக்கிரு. நீங்க பாருங்க, இன்னும் 2 வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னா உங்களோட வாயை வச்சுட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. தேவையா இது? ஆமாம், அப்படி ஒன்று சொன்னால் என்ன செய்யட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் ஆகுமாக்கட்டும். ஏன்? நமக்கே நம்மள நம்பிக்கை இல்லை, நமக்கே நம்மள நம்பிக்கை இல்லை. அதனால எவன் நம்பிக்கை விட்டாலும் அவன்லேயே நம்மளுக்கு நம்பிக்கை என்ன செய்யறதில்லை, வாரதில்லை. அன்புள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு ட்ரெயினில் ஒரு பிரயாணம் போய்கின்றிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மனிதர், பணக்கார மனிதர். இது நடந்த சம்பவம். நான் இப்போ ஏற்கனவே சொன்னது கூட சும்மா கற்பனை சம்பவம் இல்லை, ஒரு நடந்த சம்பவம். ஆனால் அதாவது ஒரு உலகியல் ரீதியான ஒரு நூலில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் அது. இதுவும் அவர் சம்பவம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தேன் என்னன்னு சொன்னால், அவர் போகிறாரு, வெளியே ஒரு இன்டர்வல் போகிற டைமில் வெளியே இறங்குறார் ட்ரெயின்லேருந்து. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிச்சை எடுத்து கண்டிக்கிறார். அவருக்கு முன்னுக்கால பேனை இருக்குது, அவருக்கு முன்னுக்கால கொஞ்சம் பேனைகள் என்ன செய்து இருக்குது, அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துட்டுக்கிறார்.
அவர் விலை கேட்குறாரு, இது இந்த பேனை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பேனை, ரைட், ஒரு பேனை எடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. இவர் பார்க்குறாரு, என்ன நடைபெறும், பிச்சைக்காரனை நான் உட்காந்துட்டிக்கிறேன், இவனும் பிச்சைக்கார மாதிரி என்ன செய்கிறான், ஒன்றை எடுத்துட்டு ஒன்றை நடக்கிறான் என்று இப்படி பார்க்குறாரு. இவர், நீனும் வியாபாரி நானும் வியாபாரி, நான் உனக்கே சும்மா சொல்லி தரணும், நீனும் வியாபாரி தானே, ஒரு பேனை எடுத்தால் இப்போ கொடுத்தாச்சு. இவ்வளோதான் அவர் சொல்லிட்டு போனது. இவன் உள்ளத்தில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேட்குறான். என்ன வார்த்தை? நீனும் ஒரு வியாபாரி தானே, பிச்சைக்காரன் சொல்லலை, அவர் எதேர்ச்சியாக சொன்னது, நீ ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால் ஒரு இடத்துல வந்து உணவு விருந்துக்கான அழைப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த இவரும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அங்கே போகிறாரு. அங்கே ஒரு சகோதரர் கோட் ஷூட்டோட வந்திருக்கிறாரு. இவருக்கு கை குலுக்கிட்டு என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியலையேன்னு சொல்லி, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ட்ரெயினுடைய நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்காட்டா? ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரைட், அவன் தான் நான். இன்றைக்கு நான் பல இடங்கள் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் நான் வைத்து ஒரு பெரிய இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்திக்கிறேன். இந்த பேனையால் எனக்கு உழைத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, நீனும் ஒரு வியாபாரி தான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு என்ன செஞ்சது, ஏற்படுத்தியது அப்படின்றார். அதை கேட்டு அவர் மிகவும் என்ன செய்கிறாரு, பெருமிதம் அடைகிறார். இந்த முடிவு எனக்கு ஞாபகம் ஒன்றில் அவரே ஒரு வேலையை என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்குது. அன்புள்ள சகோதரர்கள், ஒரு சின்ன வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவரோட வாழ்க்கையில் பெரியோர் விதை அதை என்ன செஞ்சிடும், அது விதைச்சிரும். ஆனால் தத்துவ அடிப்படையில் யோசிச்சுக்கணும் தான் நடக்காது. அதெல்லாம் இது சரி வருமா அப்படின்னு அளந்து கண்டு இருந்த பண்ணுவீங்களேன், நாங்களும் வாழ மாட்டோம், நம்மளால நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எப்படி இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்தவரும் அவனவன் அனுபவிக்க, முந்தைய அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கணும், இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிச்சுக்க நிற்கிறோம். கோலத்தை பாருங்களேன், எப்படி ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணிக்கிட்டு, இப்போ எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இதான் அவருக்கு அனுப்பினதுனா அப்படின்னு அவனுக்கு காட்டுறேன், ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறது. அங்கே இருந்து ஒரு பீச்சுக்கு போனால் பீச்சை பார்த்து சந்தோஷமாக்கிறேன் இல்லை, அடித்து அனுப்புறது அவனுக்கு. பீச்சு பார்க்கல, அது பார்த்தியா, பார்க்கல, நான் ஃபோனில் இருந்தேன்றது. என்னத்துக்குறா நீ பீச்சுக்கு போனாய், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு. அங்கே போய் சென்ட் மாஷால்லா நல்லா இருக்குது, அங்கே போய் பார்க்குறது, இது உனக்கு தேவையா? அனுபவிச்சதை தான் மக்களோடு பகிர்ந்து கொள்ளணும், பகிர்ந்ததை எல்லாத்தையும் எனதை அனுபவிக்கிறதுக்கு தானே. அது பிழை இல்லை, அதுவும் நடந்திருந்தான். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு தலைகீழான வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம்லாம் இதுதான். எனவே இதெல்லாம் யோசிக்காமல் என்ன செய்யணும், நம்ம நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. இது விஞ்ஞான ரீதியாக சரி வருமா, உலகியல் ரீதியாக சரி வருமா, அவன் ஏற்பானா ஏற்றுக்கொள்ள மாட்டான், இது நமக்கு தேவையில்லை. உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை என்ன செய்யும், இது மற்றவர்கள்ட்ட நம்பிக்கை ஊட்ட வேண்டும், மற்றவர்கள்ட்ட நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், மற்றவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும், மற்றவரோட மனசில் என்ன செய்யணும், நல்ல பதிவுகளை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களிலே மிக சிறந்தது உன் சகோதரருடைய உள்ளத்திலே ஒரு நல்ல செய்தியை என்னது உருவாக்குவது, நல்ல மகிழ்ச்சியை என்ன செய்வது உருவாக்குவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதே போல் கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நிறைய சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எப்படி தத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்ற செய்தியை சொல்லி முடித்துக் கொடுக்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன், வளர்ப்பு மகனாக இருந்தது யார், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு குழந்தையாக பிறந்தவர் உசாமா. இந்த உசாமாவை பற்றி இவர் ஸைதுடைய பிள்ளை அல்ல அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருந்துச்சு. ஏன்னா அவர் அடிமையாக இருந்து விடுதலையானதுனால கொஞ்சம் மக்கள் என்ன செஞ்சாங்க, இவர் அவருடைய பிள்ளை இல்லை என்று உசாமாவை பற்றி பேசிக்கிறது ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு பெரிய ஒரு வலி. மனசில் சில மக்கள் அப்படி பேசுவது பெரிய ஒரு வலி. இதை எப்படி நம்ம இல்லாமாக்கினா நம்மளுக்கு சந்தோஷம் வரும், நம்ம அங்கெல்லாம் போய் ஆய்வு செஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், சந்தோஷம் வரும் அறிவு ரீதியாக. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்துட்டிருக்கிறாங்க, அதாவது பள்ளியில் இருந்துட்டிருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துணியால் போத்திக்கிட்டு தூங்கிக்கிண்டிருக்கிறாங்க. கால் மட்டும் விளங்குது, முகமெல்லாம் கவர் பண்ணி கால் மட்டும், அப்படின்னா 4 கால் வெளியே இருக்குது. முத்லஜி கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வாராரு, அதுக்கு சொல்லுவாங்க கியாஃபான்னு சொல்லி அடையாளம் சொல்கிறவர். அவர் வந்தவர் இப்படி பார்த்துட்டு, இந்த காலில் இருந்து வந்தது தான்ட்டார். எப்படி இந்த காலில் இருந்து வந்தது தான், அவருக்கு மேலே அதான் அடையாளம், அவருக்கு அதை சொல்ல இதுலேருந்து இது வந்தது தான்ட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வஹீவாரவர் என்ன சொல்லிக்கணும், ஐயோ நிரூபிப்பீங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ தானே நம்மளுக்குள்ள சந்தோஷம். அதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இயல்பாகவே பளிச்சுச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மலர்ந்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கேட்கலையா அந்த வசனம் உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னார்னு கேட்கலையா, இந்த காலிலிருந்து வந்ததான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சொல்லுறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமில் பார்க்குறோம். அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்.
அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அறிவு பெருக்கும் செருக்கும் மிகச்சி போய் எல்லாத்தையும் தத்துவமாக யோசிக்கிறோட லைஃப் என்ன செஞ்சிடும், தலைகீழாக போய்க்கின்றே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழவே என்ன செய்யாது, முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நமக்குள்ள தத்துவத்தை அவனுக்கு போட்டு அவனை நாசமாக்காம நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற பெரிய அநியாயம் அது உண்டு. நான் நிறைய சொல்ல நினைச்சேன், டைம் என்னால சுருக்கிட்டு போறேன். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயத்தில் அது உண்டு. இங்கே வா, படிக்காது என்ன நடக்கும் தெரியுமான்றது, படிச்சாவே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, படிக்காட்டி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமா அவன்கிட்ட சொல்றது. படிக்காட்டி என்ன நடக்கும்னு தெரியுமான்ற தத்துவம் அவனுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கக்கூட நம்ம அதான் நடக்கிறது. அவன்கிட்ட நம்பிக்கையை வளர்க்காத காரணம் என்ன, அலிஃபுக்கு ஃபத்தாக வந்தா என்னன்னு கேட்கறது, அலிஃபே தெரியாமிக்கிறவன்ட்ட அலிஃபுக்கு ஃபத்தாக வந்தா என்னன்னு கேட்கறது. தத்துவம் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது, உணர்வோட பழக்கம். ஆ பா தா எப்போ சொல்லுவானோ அப்போ சொல்லுவான். தத்துவம் புறவு படிக்கட்டும், அது தத்துவம் தான். அது என்னது, அதுக்கு பேர் தியரி, தத்துவம். அப்படி சொல்ல அவன்கிட்டையும் அதே மெத்தட்ல நம்பிக்கை வழங்க. இவ்வாறு நீ எப்படியா இருந்தால் நீ நல்லா வருவாய், எப்படியா இருந்தால் நீ தலைவன் தான், எப்படியா இருந்தால் ஒரு நல்ல லீடர் ஆகலாம். இப்படி போனா தான் லீடர், இப்படி போனா முடிஞ்சுது, இப்படி என்று அவனை ஒரு சைடில் சுருக்காம நம்பிக்கை வளர்க்கக்கூடிய பண்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தன்னம்பிக்கை சிகா பின் நஃப்ஸ் என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டல் என்ற பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதல் நாங்கள் விடுற பிழையை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன். என்ன, அச்சமூட்டல், ஆசையூட்டல். இரண்டாவது, பிறருக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதலில் மிக முக்கியமான விஷயம் நல்ல வார்த்தை என சொல்லுதல். அதை எல்லாவற்றையும் சரியா பிழையா மார்க்கத்தில் கூடுமா கூடாது அதை சொல்லணும், அது நான் சொல்ல வரல. உலகத்தில் ஒரு விஷயத்தை அவன் செய்கிற போகிறதுல எல்லாமே ஆய்வு பண்ணிக்கிட்டே என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவன்கிட்ட தன்னம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், ஊட்ட வேண்டும். இந்த தன்னம்பிக்கை ஊட்டாத பகுதியில் பாதிக்கப்படுகின்ற பகுதி ஒன்று நமது குழந்தைகளுடைய வாழ்க்கை, நமது குடும்ப வாழ்க்கை, நமது சமூக வாழ்க்கை. ஏன் நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சமூகமாகவே வளர்ந்து கொண்டு வரோம். ஏன்னா நான் இப்படி இருந்தால் என் சமுதாயத்தை எல்லாரும் எப்படி இருப்பாங்க, இப்படி தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இதுலேயும் ஒரு மிக கவலையான விஷயம், தன்னம்பிக்கை ஊட்டுதல் மிக கவலையான விஷயம். இஸ்லாம் எதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னதோ அதை சிந்திப்பது. இஸ்லாம் எதை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னதோ அதை சிந்திப்பது நம்மளோட தன்னம்பிக்கை என்ன செஞ்சிடும், குறைச்சிடும். மற்றவங்கள்ட்ட தன்னம்பிக்கையும் அதை என்ன செஞ்சிடும், நம்ம ஊட்ட முடியாமல் போயிடும். எது இஸ்லாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டாம்னு சொல்லிச்சு தெரியுமா? இப்போ நம்ம 2017 இருக்கிறோம். 2048 என் புள்ள என்ன செய்வான், இது நிறைய பேர் இன்னும் யோசிக்க நிற்கிறான். 2048 என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்றதை யோசிக்காம 2048 என்னது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நிலம் வாங்கி போட்டு வீடு கட்டி பேரம்பிள்ளைகளெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிற கவலையில் உட்காந்துட்டிக்கிறான். எது பேரம் பேத்திகளெல்லாம் கவலை. ஏன் நீ அந்த அளவுக்கு கவலைப்படுறாய்? அந்த லெவலுக்கு நீ கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன தேவை, என்ன செய்யுது இருக்குது, யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் இந்த நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை இஸ்லாமிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், லவ் அன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தகுது பிதானும், அதாவது தகுது பிதானும் தருஹு ஹிமாசா, அதாவது தகுது ஹிமாசம் தருஹ பிதானா. நீங்கள் ஒரு பறவையுடைய நம்பிக்கை போல தவக்குள் வைப்பீங்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த பறவைக்கு உணவு கொடுக்கிற மாதிரி என்ன செய்வான், உணவளிப்பான். அதாவது நீங்கள் சரியான தவக்குள் வைப்பீர்களாக இருந்தால் பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உணவளிப்பான். பறவை என்ன செய்யுது, கூட்டில் உட்காந்துட்டு அல்லாஹு தாலா தருவாண்டு உட்காரல, வெளிக்கிளம்பி போகுது. வெளிக்கிளம்பி உணவு கொண்டு வர நேரத்திலேயே நான் இன்றைக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குறேன், இடையில யாராவது எனக்கு வேட்டையாடிட்டாண்ட என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஒன்று வரதில்லை. இப்படி வரதா பறவை? அது முதலாக இடிக்கிற உணவை சந்தோஷமாக சாப்பிடுவோம்னு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தூங்கிடுது. நமக்குள்ள பெரிய கவலை என்னென்னா, இன்றைக்கு சம்பாதிக்கக்குள்ளையே எதிர்காலத்தில் என் குடும்ப வாழ்க்கை எப்படி போகுமோ இப்படின்னு யோசிக்கிறதுனால இன்றைய வாழ்க்கையை உங்களால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக உங்களால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. எனவே நம்ம இயல்புலையே என்ன பழகணும்டா, நம்ம நம்பிக்கை இழப்பு ஏன் வருது தெரியுமா? அன்றாட வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாத நம்பிக்கையும், மனைவியோடு ஒழுங்காக பேச முடியாத நம்பிக்கையும், பிள்ளைகளோடு ஒழுங்காக வாழ முடியாத நம்பிக்கையும் வரதுக்கு காரணமே இஸ்லாம் யோசிக்க சொல்லாத இடங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறது, யோசிக்கிறது. யோசிக்க வேண்டாம் என்ற இடங்களெல்லாம் என்ன செய்யறது, யோசிக்கிறது. நினைச்சு பாருங்க, உலகத்தில் நாங்கள் படிப்பினை பெறலையா? காலம் ஒரு வருஷத்தில் மாறுதா இல்லையா? சிரியாவுடைய நிலவரத்தை பாருங்க. பிளான் பண்ணவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறி இருக்கும், பிளான் பண்ணவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் மாறி இருக்கும்.
ஒரு செகண்டில் அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துடைய வாழ்க்கையை தலைகீழான செஞ்சிருவான், புரட்டி போட்டுருவான். 100 வருஷத்துக்கு முந்தி சிந்திச்சிருந்தா, 100 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை எப்படியெல்லாம் வாழணும்னு பிளான் பண்ணியிருந்தா அவன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் செஞ்சிருப்பான், ஒரு மாட்டு வண்டி 4-5 ரெடி பண்ணிப்பான். என் பிள்ளைகள் என்ன செய்யணும், தொடர்ந்து எல்லாரும் வண்டியில் தான் போகணும், தான் உனக்கு மாட்டு வண்டி, உனக்கு கழுத வண்டி, ஃப்ளைட்டில் போகவே மாட்டான். ஏன் அவன் யோசிக்கிற டைமில் ஃப்ளைட் இல்லையே, அவன் யோசிக்கிற நேரத்தில் ஃப்ளைட் இல்லை, அவனுடைய அறிவுக்கேற்ப யோசிப்பான். எனவே நம்ம சிந்திக்கிற நேரத்தில் சிறந்த முறையில் சிந்திப்பது நம்ம நம்பிக்கை என்ன செய்யும் வழக்கம். அதுக்கு என்ன வழி, இஸ்லாம் எந்தெந்த இடங்களில் மட்டும் யோசிக்க சொல்லுதோ அந்த இடங்களில் மட்டும் என்ன செய்யறது, யோசிக்கிறது. எந்த இடங்களில் யோசிக்க வேண்டாம் என்று சொல்லுதோ அந்த இடங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இவைகளும் நம்ம நம்பிக்கை என்ன செய்யும் வளர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதற்கான காரணம், தன்னம்பிக்கை என்பது எங்களிலும் வளர வேண்டும், பிறரிலும் நாங்கள் தன்னம்பிக்கை என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் சில பொழுதுகளில் கடுமையாக காரமாக மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறாங்க மறுமையை நிறுத்தி. அப்போ அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான். அல்லாஹ்வுடைய, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நேரடியாக வசனம் இறக்கி என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனது அடியார்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், யஸ்ஸிரு, இலகுவான செய்திகளை அவருக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள், வலா துஅஸ்ஸிரு, கஷ்டப்படுத்த, பஷ்ஷிரு, நன்மாராயம் கூறுங்கள், வலா துனஃபிரு, ஓட வைக்க வேண்டாம். இதைத்தான் பஷ்ஷிரு, நல்ல செய்தி சொல்லுங்கள், வெறுப்படையக்கூடாது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அபிஷிர், உங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும். இப்போ தத்துவமாக யோசிக்கிற ஒருத்தர் இருப்பான்னு சொன்னனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் என்னமோ கேட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, அபிஷிர்னா உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். நாங்கள் அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொல்ற அக்ஸர் தமிழ் புஷ்ரா, எப்போ பார்த்தாலும் சுபசோபனம் உண்டாட்டு தான் நீங்கள் என்ன செய்றீங்க சொல்கிறீங்கன்ட்டான் ரசூல்லாங்கள்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மற்ற நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்க, ரத்தல் புஷ்ரா, அவர் சுபசோபன செய்தியை மறுத்துட்டார், உங்களில் யாராவது ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டான். இங்கே திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கேட்டார்கள். இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உங்களை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஒரு மனிதன் நல்ல செய்திகள் வரக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நல்ல செய்தி என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். நல்ல பழக்கம் அது. ஒரு செய்தி வராரா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கூட குர்ஆன்ல உங்களுக்கு கொடுக்க முடியாத நேரத்தில் என்ன செய்ய சொல்றான், தடுமாறவானான்னு சொல்றான். நம்ம கொடுக்க முடியாட்டி நம்ம செய்யற வேலை என்ன தெரியுமா, ஓடிடுறது, சங்கடம், ஓடிடுறது, எங்கேயா ஒளிஞ்சிக்கிறது, யாரா இது மட்டும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பது பிறகு கிடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து என்று சொன்னால் என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நிச்சயமாக தருவேன், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன செய்வேன் வைத்துக்கொள், இப்படி நல்ல வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லுங்க. அந்த நிமிடம் அவருக்கு அது கோபமாக இருந்தாலும் உள்ளத்தில் என்ன செய்வார், அந்த பேச்சை என்ன செய்வார், மதிப்பார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையோடும், எங்களோட உள்ளத்தில் நம்பிக்கையோடும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர்களாகவும் எங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிய வேண்டும். அதே நேரம் மிக முக்கியமான ஒரு பகுதி, உங்களது வாழ்க்கையை பார்த்து, உங்கள் தன்னம்பிக்கையான வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிறைய மக்கள் இருப்பார்கள். இப்படி தன்னம்பிக்கையான வாழ்க்கையை பார்த்து எப்படிடா அவர் வாழ்கிறாரு, எப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறாரு, எப்படி நம்பிக்கையாக இருக்கிறாரு என்பது மற்றவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த ஆச்சரியத்தை உங்களோட அவநம்பிக்கையில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, குலைச்சிடக்கூடாது. அவர்களும் உங்களை பார்த்து படிப்பினை பெற்று ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கையை என்ன செய்யணும், கட்டிக்கொள்ள வேண்டும், எழுப்பிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லதொரு வாழ்க்கையை, நம்பிக்கையான வாழ்க்கையை எமக்கும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.